சட்டத்துக்கு எகைன்ஸ்டா ஈஸ்வரியும் கோபியும் தன்னை கட்டாயப்படுத்தி சுதாகரோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி செய்யறத இனியா தான் பணிபுரியற அந்த டிவியில டெலிகாஸ்ட் பண்ணி இனியா ஈஸ்வரியோட கோபியோட மான மரியாதையை வாங்கி கைது பண்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாக்கியலட்சுமியில் எப்படியோ செந்தில் கொடுத்த கம்பல்ஷன்னால அங்க மறுபடியும் திரும்பி உள்ள போற கோபி அங்க சுதாகருக்கு உறுதி வார்த்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு. கண்டிப்பா இனியாவை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் ரொம்பவுமே குஷி ஆகிடுறாரு. எப்படியோ என்னோட லட்சியமே பாக்யாவோட அந்த ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கிறது தான். அதுக்கு நாம விரிச்ச முதல் வலையில எப்படியோ இந்த கோபிநாத் விழுந்துட்டான் அப்படின்னு சந்தோஷத்துல கை கொடுத்து கோபியை வழி அனுப்பி வச்சிடுறாரு சுதாகர். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்ற கோபி ஈஸ்வரி கிட்ட போய் பக்கத்துல உட்காந்துட்டு பேசுறாரு. அம்மா இங்க பாருங்க, இவர் தான் பெரிய பிஸ்னஸ்மேன். ரெஸ்டாரண்ட்டு இவருக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. அது மட்டும் இல்ல, இவர் வீடே பெரிய மாளிகை மாதிரி இருக்குமா. இந்த வீட்டுக்கு தான் இனியாவை பொண்ணு கேட்டிருக்காங்கம்மா சுதாகர் தன்னோட மகனுக்காக அப்படின்னு கோபி சிரிச்சுக்கிட்டே சொல்றதை கேட்டு ஈஸ்வரி அப்படியே சிரிச்சுட்டே சொல்றாங்க. எனக்கு அப்பவே தெரியும்டா கோபி, இனியா ரொம்பவுமே அதிர்ஷ்டசாலி. கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல வரனாத்தான் அமையுன்னு பாரு. அவளை தேடி எவ்வளவு பெரிய வரனே வந்திருக்கு. உண்மையிலுமே நம்ம கும்பிட்ற தெய்வம் நம்மளை கைவிடலை அப்படின்னு அங்க ஈஸ்வரி சந்தோஷத்துல கையெடுத்து சாமியை நினைச்சு கும்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் சொல்றாரு, சரிம்மா சரி, இப்ப நம்ம சுதாகர் கிட்ட எல்லாமே ஓகே சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆக வேண்டிய முயற்சிகளை நம்ம பண்ணணும் அல்லடா கோபி அப்படின்னு செந்தில் சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, டேய் செந்தில் என்ன முயற்சி செய்ய சொல்ற? அதுதான் இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களே இறங்கி வந்து சம்மதம் சொல்லியாச்சு, இனி என்ன முயற்சி செய்யணும்னு சொல்ற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே செந்தில் சொல்றாரு, அம்மா இந்த விஷயத்தை பத்தி பாக்யா கிட்டையும் இனியா கிட்டையும் நம்ம பேசவே இல்லை. இனிமேல் நம்ம செய்ய வேண்டியது நேரா போய் பாக்யா கிட்ட விஷயத்த சொல்லி இனியா கிட்டையும் பாக்யா கிட்டையும் சம்மதத்தை வாங்கணும். ஏன்னா என் மனசுக்கு அதுவே ஒரு உறுத்தலா இருக்கு. எங்கேயாவது பாக்யா சம்மதிக்காம விட்டுட்டானா அதுக்கப்புறம் நான் வேற சுதாகர் சாரோட கம்பெனியில தான் வேலை செய்யறேன். அதுக்கப்புறம் என்னோட கரியர் நினைச்சா அதை விட பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு செந்தில். உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, டேய் செந்தில் நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். கோபி கொடுத்துட்டு வந்த வாக்கு தான். அந்த வாக்கை கண்டிப்பா நான் காப்பாற்ற வைக்கிறேன். இனியா கண்டிப்பா உன் முதலாளி சுதாகர் வீட்டு மருமக தான். நீ பயப்படாம போய் தூங்கு நிம்மதியா. அதுக்கப்புறம் இனியா அந்த வீட்டு மருமகள் ஆனதுக்கப்புறம் டபுள் ப்ரமோஷன் ட்ரிபிள் ப்ரமோஷன்னு நீ எங்கேயோ மேலே போக போறடா செந்தில் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேராசைப்பட்டுட்டு சொல்றாங்க ஈஸ்வரி. உடனே செந்தில் சொல்றாரு, அம்மா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல இப்பவே போய் பாக்யா கிட்ட விஷயத்தை பத்தி பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்க ஈஸ்வரியும் கோபியும் கிளம்பி போறாங்க பாக்யா வீட்டுக்கு. அங்க பாக்யா வீட்டில் இனியா அப்பதான் ரிப்போர்ட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு ஹாப்பியா வந்துட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு அன்னைக்கு நடந்த எல்லா நியூஸை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாக்யா கிட்ட. அப்ப பாக்யா சொல்றாங்க, உன்னை நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குடி இனியா. என்னதான் இருந்தாலும் என் பிள்ளைய பத்தி நானே வெளியில பெருமையா பேசக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நீ எவ்வளவு பெரிய வேலைக்கு போயிட்டு இருக்க. உண்மையாலுமே நீ ஒரு ஆம்பளைங்க கூட பயப்படுற நிறைய ரிஸ்க் எடுக்கிற வேலைக்கெல்லாம் நீ போய் பண்ணிட்டு வந்துடுற உங்கள் சேனலில். பரவாயில்லம்மா அப்படின்னு பாக்யா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இனியாவை. உடனே அங்கே சிரிச்சுக்கிட்டே ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு உள்ளே போய் அங்கே டீப்பாலை வச்சுட்டு நிற்கிறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யாவும் சந்தோஷமா அத்தை வாங்க அத்தை அப்படின்னு போய் அழைக்க உடனே ஈஸ்வரியும் வர்ற பாக்யா அப்படின்னு சொல்ல உடனே எழுந்திரிச்சு வந்துட்டு, பாட்டி என்ன பாட்டி என்னைக்குமே இல்லாமல் இன்னைக்கு ரொம்பவுமே உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் உங்கள் முகத்தில் அப்படியே 100 வாட்ஸ் பிரைட் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டா எழில் பின்ன இருக்காதா, நான் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே செழியனும் என்ன பாட்டி என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கூட ஜாயிண்ட் ஆகிக்கிறாரு. அதே சமயம் கோபி திருன்னு முழிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த பாக்யா இந்த விஷயத்துக்கும் ஏதாவது ஆப்போசிட்டாக தான் பேசுவா. ஏன்னா அவளே ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறவ. அதனால் கண்டிப்பாக எனக்கு என்னமோ சுதாகர் சார் பையனுக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க அவள் சம்மதிக்க மாட்டான் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு கோபி திருன்னு முழிச்சுட்டே உட்காந்துருக்க அங்கே பாக்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க,
இவங்க என்ன சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்க போகிறாங்க, இதுங்க ரெண்டும் இனி என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்க போகுதுகளோ, கண்டிப்பாக ஏதாவது தலையில் குண்டை தூக்கி போடுற விஷயமா தான் இருக்கும். அத்தை யோசிச்சாவே ரொம்ப கேடுகட்டதனமாக தான் ஏதாவது ஒரு செய்தியை யோசித்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டே பாக்யா என்ன செய்தின்னு கூட கேட்காம, அத்தை காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்குற? நான் ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கேன்னு சொல்லி 10 நிமிஷம் ஆகுது. அதை பற்றி நீ ஏதாவது கேட்குறியா? உனக்கு அப்போ நான் என்ன செய்தி சொல்ல போகிறேங்கிற ஒரு ஆர்வமே இல்லையா அப்படின்னு வம்புக்கு இழுக்கிறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கண்டிப்பாக எந்த செய்தியாக இருந்தாலும் எனக்கு அது கோபம் வரக்கூடிய செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணுறதே அப்படி தான் வேலை பண்ணுவீங்க. அதனால் அதை கேட்டு நான் ஏன் பிபியை ஏற்றிக்கணும்? நீங்களே உங்கள் வாயால் எப்போ சொல்லுவீங்களோ சொல்லட்டும்னு சொல்லி தான் நான் பேசாமல் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல உடனே ஈஸ்வரி, பாருடா கோபி பாரு, நான் எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தியோட நாம் 2 பேரும் வந்திருக்கோம், அதுவும் நம்ம குழந்தை இனியா சம்மந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யாவுக்கு டவுட் வந்துடுது, இனியா சம்மந்தமான விஷயத்த இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? இனியா இப்போ தான் ஜாப் போயிருக்கா, நல்லா தான் போயிட்டுருக்கு, அவள் சம்மந்தமாக நீங்கள் என்ன நியூஸ் சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறீங்க அத்தை அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா. உடனே கோபியை பார்த்துட்டு சிரிச்சுட்டே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டே கோபி, என்னதான் இருந்தாலும் இனியாவை பெத்தவன் நீயே அந்த சந்தோஷமான நியூஸை உன் வாயால் சொல்லுடா அப்படின்னு சொல்லும் பொழுது கோபி மறுபடியும் திருன்னு முழிச்சிட்டு, அச்சச்சோ அம்மா நம்மளை போட்டு விட்டுட்டாங்களா, இந்த பாக்யா இனி கேட்க போகிற கேள்வியில் என்னமோ கொலையே நடுங்க போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படியே சீட்டோட நுனிக்கு வந்து உட்காந்துட்டு கோபி பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா நீங்களே அந்த விஷயத்த சொல்லிடுங்கம்மா, ஏன்னா நீங்கள் சொன்னாதான் அது பெரியவங்க நல்ல செய்தி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நழுவிக்கிறாரு கோபி பயந்துக்கிட்டே பாக்யாவை பார்த்துட்டு. உடனே ஈஸ்வரியும், சரிப்பா கோபி, நல்ல விஷயத்த பேசுறதுக்கு நான் போட்டி போடக்கூடாது, நானே சொல்லிடுறேன், இனியா வாடா இங்கே அப்படின்னு சந்தோஷமாக கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்ச ஈஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு சரியான அதிர்ஷ்டசாலி போனி, ஏன்னா பெரிய ரெஸ்டாரண்ட்டு நிறைய ஆயிரக்கணக்கில் உன் அம்மா என்ன ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கா, அவள் சாதாரணமாக ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சுட்டே இந்த பில்டப் விட்டுக்கிறா, என்னமோ பெரிய தொழிலதிபர் மாதிரி. ஆனால் உங்கள் அம்மா மாதிரி 1000 ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு சுதாகர் சார்னு ஒருத்தர். அவர் வீட்டு மருமகளாக்கிக்கிறதுக்கு உன் அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காருமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல உடனே எழில் ஷாக் ஆகி, என்ன பாட்டி சொல்கிறீங்க, சுதாகர் சாரோட பையனா, நம்ம இனியாவுக்கு பொண்ணு கேட்டிருக்காங்களா, என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆகி கேட்க உடனே ஈஸ்வரி, ஆமாண்டா எழில், நானும் உங்கள் அப்பாவும் சம்மதம் சொல்லிட்டோம் சுதாகர் சாருக்கு அவரோட பையனுக்கு நம்ம இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, அதுதான் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உடனே பாக்யா கோபம் வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, அத்தை என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல நீங்கள் யார், மிஸ்டர் கோபிநாத் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க உடனே எழுந்திரிச்சு நிற்கிற ஈஸ்வரி கோபத்தோட சொல்கிறாங்க, ஏய் பெத்தவனை பார்த்துட்டே நீ யாருன்னு கேட்குறியே பாக்யா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இனியா விஷயத்தில் எல்லா முடிவெடுக்கக்கூடிய முழு உரிமையும் கோபிக்கு இருக்குது, அவன் முடிவு எடுத்துட்டான் சுதாகரோட பையனுக்கு தான் இனியான்னு, இனி நீ என்ன பேசினாலும் அதை மாற்றிக்க போகிறதாவே கிடையாது. எனக்கு முதல்லையே தெரியும் இந்த மாதிரி நீ குண்டக்க மண்டக்க ஏதாவது கிளப்புவ பேசுவேன்னு, ஆனால் உன்னை பற்றி யார் கண்டுட்டா? எங்களுக்கு தேவை இனியாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், நல்ல முறைக்கு பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. அதுக்கு எப்படியோ நேரமும் காலமும் கூடி வந்துடுச்சு, நாங்கள் முடிவும் எடுத்தாச்சு, இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே எழிலும், பாட்டி இதில் இனியாவோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி பாட்டி நீங்கள் இவ்வளவு அவசரமாக ஒரு முடிவு எடுக்க முடியும்? அவன் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு தானே ஒரு முடிவை சொல்ல முடியும் அப்படின்னு நியாயமாக பேச உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டா எழில், ஆமாம் நீ பெரிய நியாயக்காரன் வந்துட்ட நீ எல்லாம் பேசுகிறதுக்கு. எனக்கு தெரியாதா, இனியா சின்ன பொண்ணு, அவளுக்கு எது நல்லது கெட்டதுங்கிறது தெரியாத வயசு, நாம தான் பெரியவங்க, நல்லா யோசித்து பக்குவப்பட்டு ஒரு முடிவை எடுக்கணும், அப்படித்தான் நாங்கள் யோசித்து நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கோம், அதனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே செழியன்னு சொல்கிறாரு, ஆமாண்டா எழில் எனக்கும் சரியாக தான் படுது, ஏன்னா நம்மளோட ப்ரெஸ்டீஜுக்கு கௌரவத்துக்கும் அங்கே அவர் வந்துட்டு இறங்கி அவரோட பையனுக்கு நம்ம
இனியாவை பொண்ணு கேட்குறாருன்னா அதுவே பெரிய விஷயம். அதனால் சுதாகர் சார் வீட்டு சம்மந்தி ஆகிறது நம்ம குடும்பத்துக்கும் பெரிய கௌரவம் தானே அப்படின்னு அப்படியே பல்ட்டி அடித்து செழியன் ஈஸ்வரி பக்கமும் கோபி பக்கமும் பேச உடனே சந்தோஷமாகிக்கிற ஈஸ்வரி, பாருடா செழியனை பார்த்து கொஞ்சமாவது ஒரு புத்திசாலித்தனமாக நடந்துக்க பழகு. எழில் நீ சும்மா குருட்டுத்தனமா உன் அம்மா பேசுகிறதே சரின்னு அவளுக்கே எப்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசி பேசி இனியாவோட ஃப்யூச்சரை பற்றி நாங்கள் தப்பாக எடுத்துருப்போன்னு நினச்சிட்டு நீ எங்ககிட்ட வாதாட வேண்டாம். போ, உன்னோட வேலை இருந்தால் பாரு. நாங்கள் இப்போ இங்கே வந்தது எங்களோட முடிவை சொல்லிட்டு போகலாங்கிறதுக்கு வேண்டிதான் அப்படின்னு சொன்ன உடனே அமைதியாக நிற்கிற பாக்யா எரிமலையா பொங்கி எழுந்து செழியனை பார்த்துட்டு கேட்குறாங்க, டே செழியா, சும்மா ஒரு இடத்துல நிறைய பணம் இருந்துட்டா அதை வச்சு ஒரு பொண்ணு சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவான்னு என்னடா உறுதியாக சொல்ல முடியும்? அப்படித்தான் அந்த சுதாகர் வீட்டில் பணம் மட்டும் இருக்குன்னு நம்ம குருட்டுத்தனமாக இனியாவை அவனோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது அப்படின்னு பாக்யா செழியன் கிட்ட பேச உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன பாக்யா எங்க கிட்ட பேசுனா கண்டிப்பாக நாங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டோன்னு செழியன் கிட்ட பேசுறியா? செழியா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கண்டிப்பாக தனக்கு சப்போர்ட்டாக தான் செழியன் பேசுவாங்கிற நம்பிக்கையில் செழியனை பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ செழியன் சொல்கிறாரு பாக்யா கிட்ட, ஆமாம் நீங்கள் இந்த விஷயத்தில் பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அப்பாவும் பாட்டியும் எடுத்துருக்கிற முடிவு இனியாவுக்கு 100% கரெக்டான முடிவாக தான் எனக்கு படுது. ஏன்னா இதை விட பெரிய இடமா நம்ம தேடி தேடி போனாலும் கிடைக்காது. அவங்களா வழியே வந்து இவ்வளவு பெரிய சம்பந்தம் நம்ம வீடு தேடி வந்து நம்ம இனியாவை பொண்ணு கேட்குறது உண்மையாகவே நம்ம இனியா லக்கி அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான்மா. இனியா நீ பேசாமல் பாட்டியும் அப்பாவும் சொல்கிறபடி கேளு, அம்மா பேச்சு கேட்டு உன்னோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி செழியன் சொல்ல உடனே இனியா எல்லாரையும் சத்தம் போட்டு மிரட்டுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நான் மெச்சூர்டு, எனக்கு என்ன முடிவு எடுக்கணும் என் லைஃப்பை பற்றின்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் ஆளுக்கு ஆளாள் விதமாக பேச வேண்டாம். என்னோட லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். பாட்டி நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு? டாடி நான் உங்ககிட்ட கேட்டேனா? இப்போ பாருங்க அம்மா, நீங்கள் பெரிய பணக்காரர், நல்லா படித்தவர், பெரிய குடும்பம்னு சொல்லி தான் சின்ன வயசில் 18 வயசில் எங்கள் அம்மாவை பிடிச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா 3 குழந்தைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதை கூடவே இருந்து சின்ன வயசுல இருந்து பார்த்தவன் நான். அப்போ எல்லாம் என்னால் ரியலைஸ் பண்ண முடியலை அந்த வயசில். ஆனால் இப்போ என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களாலன்னு. அதே மாதிரி எவனோ ஒரு பணக்காரனை பிளைண்டாக கல்யாணம் பண்ணிட்டு பணத்துக்கு வேண்டி போய் என்னாலையும் கஷ்டப்பட முடியாது. ஒரு அடிமை மாதிரி இருந்துட்டு எனக்கு ஏழையாக இருந்தாலும் நான் என்னோட வேலையை பார்க்குறதுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கிற ஒரு நல்ல கணவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன் அது ஆகாஷாக இருந்தாலும் இருக்கும். அதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக ஆகாஷும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதை பற்றி உங்ககிட்ட திரும்ப திரும்ப நான் சொல்ல முடியாது. இனிமேல் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்க. டாடி இன்னும் கொச்சையாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ராதிகா ஆண்டியை கல்யாணம் பண்ணீங்க. அதுக்கடுத்தது ராதிகா ஆண்டியை கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கீங்க. போய் உங்களுக்கு ஏதாவது பொண்ணு வேணும்னா தேடுங்க. அப்படியாவது உங்கள் அம்மாவோட கல்யாணம் பற்றி ஆசை தீரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்ல உடனே அவமானத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறாரு கோபி. உடனே ஈஸ்வரியும், என்ன இனியா, என்ன பெத்தவன் உங்கள் அப்பா கோபி, அவனை பார்த்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்குற, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே இனியாவும் சொல்கிறாங்க, பாட்டி பெரியவங்களும் அப்பா பெத்தவரும் அதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட நடந்துட்டா என்னை ஏன் இப்படி பேச வைக்கிறீங்க? நான் அப்படியே பேச போகிறேன். அதனால் நீங்கள் உங்கள் பையன் 2வது கல்யாணம் பண்ணிட்டு போகும்பொழுது அம்மாவுக்கு எப்படி வலிச்சிருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ நான் கேட்ட கேள்வியும் கொஞ்சமாவது வலிச்சா மனுஷ ஜென்மமாக இருந்தால் இன்னொரு டைம் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதை இதையும் பற்றி இந்த வீட்டில் பேசிட்டு அம்மாவையும் எங்களையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் திரும்பவும் இங்கே வரமாட்டீங்கல்ல. அதுக்காக தான் இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக போச்சு. மற்றபடி நான் இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசணுங்கிற எண்ணம் என் மனசில் கிடையாது. டாடி நீங்கள் போய் பொண்ணு பார்க்குற வேலையை பாருங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கை காமிக்கிறாங்க கதவை காட்டி இனியா. உடனே கோபியும், அம்மா இனியா இப்படி பேசிட்டா வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிட்டு வெளியில் போகும் பொழுது ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன பாக்யா சந்தோஷமா? உன் பசங்களை எல்லாத்தையும் எப்படியே எதுக்கு திரும்பி விட்டுட்டு கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கோபியை பார்த்துட்டு கேட்க சொல்லிட்டு நீ அமைதியாக வேடிக்கை பார்க்குறியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. உடனே பாக்யா
சொல்கிறாங்க, அத்தை நான் கேட்க சொல்லலை, அவங்களுக்கே வயசு ஏறுது, பக்குவம் வந்துடுச்சு, யார் எப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அவங்களா தான் கேட்குறாங்க. உங்களுக்கு இதுலையாவது சூடு சொரணை வந்தால் சரிதான், போங்க வெளியில் அப்படின்னு பாக்யாவும் சொல்கிறாங்க ஈஸ்வரியையும் கோபியையும் பார்த்து.